நம்மளுடைய அருமையான மடக்கு கஜா ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மடக்கு காஜா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய். இப்போ தண்ணி ஃபஸ்ட்டு நம்ம மாவு பிசைஞ்சுக்குவோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குவோம். நெய் சேர்த்து பிசைஞ்சிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஆயில் ஊற்றி கூட பிசைஞ்சிக்கலாம். இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்குவோம். இப்போ நெய்யை எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டோம். இப்போ நம்ம பிடிச்சோம்னு சொன்னால் இப்படி இருக்கணும், உதுத்து விடும்போது இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது இருந்தால் கரெக்டான பதம். இப்போ லைட்டாக தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பிசைஞ்சுக்குவோம். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம். மொத்தமாக ஊற்றிடக்கூடாது, லைட்டாக தண்ணி தெளித்து தான் பிசையணும். தண்ணி ரொம்ப கூட போயிடுச்சுன்னா மாவு திரட்டும் போது நல்லா இருக்காது. இப்போ மாவு இந்த மாதிரி சாஃப்டாக பிணைஞ்சிக்கணும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இது மாதிரி பிணைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் இது மாவு நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம பாகு காய்ச்சி ரெடி பண்ணிக்குவோம். பாகு காய்ச்சிக்குவோம். இப்போ பாகு காய்ச்சறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அது கூடவே ஏலக்காய் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் லெமன் எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு ஜீனியை சேர்த்துக்குவோம். இப்போ இது 1 கம்பி பதம் வரணும், அந்தளவுக்கு நல்லா பாகாகணும். இப்போ அது தண்ணி மூழ்கிற அளவுக்கு, ஜீனி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம். சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை, இது ஆப்ஷன் தான். பாதாமும் முந்திரியும் பாகு நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா 1 கம்பி பதம் வச்சு அது கூடவே ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள் சேர்த்துக்குவோம். லைட்டாக ஒரு 2லேருந்து 3 ட்ராப் அளவுக்கு லெமன் சேர்த்துக்குவோம். இப்போ பாகு ரெடி ஆயிடுச்சு. இதை இறக்கி வச்சிடலாம். இன்னொரு கடாய் வச்சுக்குவோம். இப்போ நம்ம பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குவோம். சுத்தமான செக்கில் ஆட்டின கடலெண்ணெய். இப்போ இது பொரிக்கிற அளவுக்கு ஊற்றிக்குவோம். இப்போ நான் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ இதை மிதமான தீயில வச்சுட்டு நம்ம இப்போ மாவை திரட்டி எடுத்துக்குவோம். இப்போ மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, ஸ்பாஞ்சியாக. இப்போ இதை ஒரு குட்டி குட்டி உருண்டையாக எடுத்து திரட்டிக்குவோம். இப்போ ஒரு உருண்டை எடுத்து நல்லா இது மாதிரி எல்லாத்தையும் சமமாக எடுத்துக்குவோம். வச்சு நல்லா திரட்டிக்குவோம். நான் இன்றைக்கி கல்லுலே கிச்சன்லேயே வச்சு செய்ய போகிறேன், இல்லை சப்பாத்தி கட்டையை வச்சு கூட செய்யலாம். இதில் மாவு போட்டுக்குவோம். மாவு போட்டு நல்லா நைஸாக, எவ்வளோக்கு எவ்வளோ நைஸாக திரட்ட முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக திரட்டிக்கணும். இப்போ நல்லா நைஸாக திரட்டிக்கிட்டோம். இப்போ இந்த ஷேப்காண்டி இப்போ சைடில் இருக்க ஓரத்தெல்லாம் கட் பண்ணிக்குவோம். இப்போ இந்த இதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு, நெய் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டு லைட்டாக மாவையும் அதோட போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணி எடுக்கணும். எவ்வளோக்குள்ள நைஸாக நல்லா உருட்ட முடியுதோ அந்தளவுக்கு நல்லா உருட்டிக்கணும். இப்போ இந்த ஓரத்தில் லைட்டாக எண்ணெய் இல்லைன்னா மைதா மாவு ஏதாவது அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ தான் இந்த இது ஒட்டும் நல்லா, அதுக்காண்டி. இப்போ ஒட்டிட்டு இதை லைட்டாக அப்படியே அமுக்கி விட்டுணும். இந்த மாதிரி லைட்டாக நம்ம திரட்டினதை உருட்டிக்கங்க லைட்டாக. அப்போ தான் விரிசல் இல்லாமல் பிரியாமல் கொள்ளாமல் எல்லாமே இதாகும். இப்போ
இந்த சைடில் இருக்கிறதையும் கட் பண்ணிக்குவோம். கட் பண்ணிவிட்டு இப்போ இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்குவோம். நம்ம கட் பண்ணது எல்லாத்தையுமே லைட்டாக சைட்லலாம் அமுக்கி விட்டு இதை கையில் இப்படி லைட்டாக ஒரு ப்ரெஷ் பண்ணி விட்டுலாம். அப்போ தான் எல்லாமே நல்லா ஒட்டும். உள்ளே இருக்கிறதெல்லாம் லேயர் எல்லாமே ரொம்ப ப்ரெஷ் பண்ண வேண்டியதில் லைட்டாக கையில் வச்சு அழுத்தி விட்டால் போதும். இப்போ இது எல்லாமே நல்லா அழுத்தி விட்டோம். இந்த பக்கம் ஆயில் நல்லா சூடாக இருக்குது. அப்படியே பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். ஒன்று ஒன்றா எடுத்து போடலாம். மெதுவாக போடணும், இல்லைன்னா பிரிஞ்சுக்கும். நம்ம இதில் எந்த ஒரு ஃபுட் கலரிங்குமே சேர்க்க வேணாம். இல்லை ஃபுட் கலரிங் போட்டோம்னா ஆரஞ்சு கலரில் எல்லோ கலரு இந்த மாதிரி கலராகவும் செய்யலாம். இப்போ நான் வந்து நேச்சுரலாக தான் செஞ்சுருக்கேன். கலரிங் எந்த ஃபுட் கலரிங்குமே ஆட் பண்ணலை. இதை லைட்டாக அப்படியே ஒரு திருப்பி விடுவோம். நல்லா பொன்னிறமாகணும். லைட்டாக பொன்னிறமாயிடுச்சு. இன்னும் நல்லா பொன்னிறமாகணும். நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ இதெல்லாம் நுரையெல்லாம் அடங்கிடுச்சு. எண்ணெய் நல்லா வடிய விட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்லாம் மாற்றிக்கும். இதில் ஜீராவில் ஊற போட்டுக்குவோம். இது எல்லாமே நல்லா ஊறட்டும். நம்மளுடைய அருமையான மடக்கு கஜ்ஜா ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. இதில் ஊற வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து சர்வ் பண்ணோம்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. ஜீராவில் எல்லாமே நல்லா மூழ்கிச்சு பாருங்கள். நல்லா ஒரு 10 நிமிஷம் ஜீராலே போட்டோம்னா நல்லா ஊறிடும். உள்ள மேலே அப்படியே லைட்டாக பாதாம் முந்திரி தூவிட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எம்மியாக இருக்கும். பாருங்கள் ஜீராவில் எப்படி நல்லா ஊறி ஜூஸியாக இருக்குன்னு பாருங்கள். ஜீராலாம் வெளியில் வருது பாருங்கள். இந்த மாதிரி லேயராக முறுக்கு நல்லா எவ்வளோ கிரிப்ஸியாக இருக்குன்னு நல்லா நொறுங்குது. இதே மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மணப்பாச்சு. நம்மள்கிட்ட ஸ்நாக்ஸ் செஞ்சதெல்லாம் எல்லாமே காலியாகிடுச்சு. பசங்க ஸ்நாக்ஸ்ன்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம இப்போ வந்து தீபாவளிக்கு அரைச்ச முறுக்கு மாவு கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. இப்போ மழையும் பெஞ்சிட்ருக்காங்க. இதமாக ஒரு முறுக்கு சுடலான்னு தான் நீங்கள் போகிறோம். என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா மணப்பாறை ஸ்பெஷல் அரிசி முறுக்கு தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு இப்போ நான் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போ அதை இந்த மாதிரி ஒரு பெரிய அகலமான பவுலில் கொட்டிக்கிறேன். கருப்பு எள்ளு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன். கூடவே ஆப்ஷன் தான் வெள்ளை எள்ளு சேர்க்குறது. உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். அதையும் மாவோடு சேர்த்துக்குவோம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இப்போ அதையும் நல்லா கையில் இப்படி ஒரு லேசாக ஒரு கசக்கிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 சிட்டி அளவுக்கு பெருங்காயத்தூள். இப்போ அதையும் சேர்த்துக்குவோம். மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ நான் வந்து ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன். உப்பையும் சேர்த்துக்குவோம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு கிளறி விட்டுருவோம். மாவை நல்லா பெருங்காயம் எல்லாமே ஒன்று சேர்கிற மாதிரி. அது கூடவே நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த பட்டரையும் அது கூட சேர்த்துக்குவோம். நல்லா ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதோட மாவோட போட்டு பிசைஞ்சுக்குவோம். இந்த பக்கம் நம்ம மாவு பிணையதுக்குள்ளே அடுப்பு பற்ற வச்சுக்குவோம். ஒரு கடாய் வச்சாச்சு. இப்போ நான் 3/4 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம மாவு இந்த பக்கம் சைடில் பிசைஞ்சிக்கலாம். நம்ம பட்டர் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்தாச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கலாம்.
பாருங்கள், மாவு எல்லாமே ஒன்று சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக பிணைஞ்சிட்டோம். அப்போ தான் நமக்கு புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாருக்குமே தெரியும், மணப்பாறை முறுக்குனாவே இந்த மாதிரி ஸ்டார் வச்சு புளிஞ்சாதான் அந்த அதே மாதிரி வரும் பர்ஃபெக்டாக. இப்போ மாவு குழாயிலலாம் நல்லா எண்ணெய் தடவிட்டேன் சைட்லலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு குட்டி உருண்டையாக எடுத்துக்குவோம். மாவு அதில் வச்சுக்குவோம். பாருங்கள், இப்போ இதை நம்ம இன்னொரு தடவை போட்டு எடுத்தோம்னா நல்லா இன்னும் கிரிப்ஸியாக இருக்கும். அதுக்காண்டி இப்போ நம்ம போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா செவந்து இந்த நுரையெல்லாம் அடங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம்.